சிவபெருமான் கடவுளுக்கெல்லாம் கடவுளான மூத்த கடவுள், அதாவது ஆதிதேவன். சிவபெருமானால் மட்டும்தான் காலத்தை தாண்டி ஒரு உலகம் எப்படி அழியுது, எப்படி உருவாகுதுன்னு பார்க்க முடியும். இவர் பஞ்சபூதங்களுக்கும் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் ஒரு முறை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த சிவபெருமானோட அப்பா யாரு, அம்மா யாரு, இவர் எப்படி பிறந்தாரு, ஒரு குரு இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா சிஷ்யர் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவனை ஸ்வயம்புன்னு சொல்லுவாங்க. ஸ்வயம்புனா இவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனால் விஷ்ணு புராணங்கள் படி இவர் பிறந்த கதையே வேற. விஷ்ணுவோட நெத்தியிலிருந்து வந்த அந்த ஒளியிலிருந்து பிறந்தவர் தான் சிவபெருமான்னு சொல்கிறாங்க. அவரோட வயிற்றுலேருந்து வந்த தாமரை போல பிறந்தவர் தான் பிரம்மதேவர்னு சொல்லுவாங்க. விஷ்ணு புராணங்கள் படி விஷ்ணு முதல்ல வந்ததாகவும், சிவபுராணங்கள் படி சிவ முதல்ல வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு முறை விஷ்ணுக்கும் பிரம்மருக்கும் சண்டை வருது, யார் இங்கே பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தானாக ஒரு சுயம்பா ஒரு அக்னி பிளம்பு ஏற்படுது. அந்த அக்னி பிளம்புலேருந்து ஒரு ஒளி வருது. இதோட ஸ்டார்டிங் எண்டிங் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே தோண்டி போகிறாரு. பிரம்மா அன்னப்பறவை எடுத்து பறந்து போகிறாரு. ஆனால் 2 பேராலையும் முடியையும் அடியும் காணவே முடியல. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வேற யாரும் இல்லை, நம்ம சிவபெருமானதான் சொல்லிட்டு. இந்த ஒரு கதையிலே தெரியும் உங்களுக்கு யார் முதல்ல வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விஷ்ணு புராணங்களில் பிரம்மதேவர் தான் சிவனோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் விஷ்ணு பெருமான் அவரோட பார்க்கடலில் தூங்கிட்டு இருக்கப்போ அங்கே பிரம்மதேவர் இருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமான் வராது. ஆனால் பிரம்மதேவரால் சிவபெருமானை அடையாளமே காண முடியல. அதுக்கப்புறம் விஷ்ணு பெருமான் கொடுத்த சக்தியால் பிரம்மதேவரால் சிவபெருமானை பார்க்க முடியுது. பிரம்மதேவர் சிவன்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு, நீங்களே எனக்கு ஒரு குழந்தைய வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு. பிரம்மாவுக்கு இந்த உலகத்தை பறக்கிறதுல ஒரு உதவி தேவைப்படுது. அப்போ தான் அவருக்கு இந்த வரம் ஞாபகம் வருது. ஓகே, நம்ம சிவனையே நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டாரு. அதுக்கப்புறம் இந்த சிவபெருமானே குழந்தைய வந்து பிறக்கிறாரு. ஆனால் அவர் அழுகிறது நிற்க வைக்கவே இல்லை. பிரம்மதேவர் கேட்குறாரு, நீ எதுக்கு அழுறன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எனக்கு பேரே வைக்கலன்னு சொல்கிறாரு. முதல்ல அவர் ருத்ரான் பேர் வைக்கிறார். ருத்ரான்னா அழுகிற குழந்தைன்னு அதுக்கான அர்த்தம். ஆனால் அழுகி நிப்பாட்டவே இல்லை. இந்த மாதிரி 108 பேர் வைக்கிறாரு. அந்த கடைசி 108வது பேர் தான் சிவா. இந்த 108 பேரும் சிவபுராணால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவபெருமான் பிறந்ததுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது தேவி பகவத் புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு முறை நாரதர் போயிட்டு பிரம்மர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் 3 பேரையும் படைச்சது யாருன்னு சொல்லிட்டு. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா 3 பேரையும் படைச்சது மா துர்காதேவி தான் சொல்கிறாங்க. இந்த துர்காதேவி தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா, சிவன் தான் நம்ம எல்லாருக்கும் அப்பான்றாங்க. எந்த கதை எந்த புராணம் எடுத்து பார்த்தாலும் கடைசியில் சிவனில் தான் போய் முடியும். அதுக்கப்புறம் அவர் சிவனை பற்றி சொல்கிறாரு. சிவனுக்கு 5 முகம் இருக்குது. அதில் ஒரு முகமும் ஒரு வார்த்தையை குறிக்கும். ஆக்சுவலாக ஓம் வந்து ஹம் அப்படின்ற வார்த்தையில் உருவானது. AAUMA. சிவன் தான் இந்த காலம், நேரம், இந்த பஞ்சபூதங்கள், டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தான் இது எல்லாத்தையும் உருவாக்கினவரும். ஆனால் இவ்வளோ பண்ணுற இந்த சிவபெருமானோட டீச்சர் யார்? இது எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்தது யார்? சிவபெருமானுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க குரு ஒன்றும் தேவையில்லை. அவர் தான் இந்த உலகத்தோட, இந்த யூனிவர்ஸோட முதல் குரு. இவருக்கு 7 சிஷ்யர்கள் இருக்காரு. அவங்க தான் சப்த ரிஷிகள். இந்த வீடியோவில் நம்ம சிவபெருமானை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.